பதற்றமில்லாத மன அமைதி, ஒரு நொடியில் எடுக்கப்படும் தெளிவான முடிவுகள், முகத்திலும் சிந்தனையிலும் ஒரு தெய்வீக கலை, எப்பேற்பட்ட தோல்வியையும் உடைத்தெறியும் தன்னம்பிக்கை, நாள் முழுவதுமான சுறுசுறுப்பு மற்றும் தொடர் வெற்றிகள். இத்தனை பரிமாணங்களையும் மனித ஆற்றலின் உச்சத்தையும் ஒரே ஒரு சிறு வார்த்தைக்குள் சுருக்கிவிட முடியுமா? முடியும். அதுதான் ஆல்பா. நவீன அறிவியல் எதை ஆல்பா மூளை அலைகள் என்று வியந்து பேசுகிறதோ அதைத்தான் நமது சித்தர்களும் தியான நிலை மற்றும் துரியம் என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறிச் சென்றார்கள். இன்று நாம் பார்க்க போவது அரைக்கண் தியான நுட்பத்தின் மூலம் வெளிமனதிற்கும் ஆழ்மனதிற்கும் இடையிலான அந்த மாய கதவை எப்படி திறப்பது. அந்த ஆல்பா நிலையில் ஒரு சங்கல்பத்தை விதைத்து நீங்கள் நினைத்த இலக்கை மிக விரைவாக பிரபஞ்சத்திலிருந்து எப்படி ஈர்ப்பது என்பது பற்றிய ரகசியங்களைத்தான் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் பார்க்கப் போகிறோம். பகுதி 1, ஆல்பா நிலையின் அறிவியலும் ஆன்மீகமும். நம் மூளை எப்போதும் மின் அதிர்வுகளை உருவாக்குகிறது. நாம் கவலையோடும் பதற்றத்தோடும் இருக்கும்போது அது பீட்டா, அதாவது 14 முதல் 30 ஹெர்ட்ஸ் வரை நிலையில் இருக்கும். இந்த நிலையில் நீங்கள் என்ன வேண்டினாலும் அது ஆழ்மனதை எட்டாது. ஆனால் உங்கள் கண்களை மூடி மனதை அமைதிப்படுத்தும் போது மூளையின் அதிர்வெண் குறைந்து ஆல்பா, அதாவது 8 முதல் 13 ஹெர்ட்ஸ் வரை நிலைக்கு மாறுகிறது. இதுதான் விழிப்புக்கும் தூக்கத்திற்கும் இடைப்பட்ட அந்த தெய்வீக பாலம். சித்தர்கள் இதை துரிய நிலை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், நுழைவாயில் என்கிறார்கள். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பூமியின் இயற்கையான அதிர்வெண்ணான ஷூமன் அதிர்வு, அதாவது 7.83 ஹெர்ட்ஸ், இந்த ஆல்பா நிலைக்கு மிக மிக நெருக்கமானது. அதாவது நீங்கள் ஆல்பா நிலைக்கு செல்லும்போது இந்த பிரபஞ்சத்தின் அதே துடிப்போடு உங்கள் மூளையும் துடிக்கத் தொடங்குகிறது. பகுதி 2, தர்க்க மனதை தாண்டும் தந்திரம். நீங்கள் சாதாரணமாக விழித்திருக்கும் போது நான் பெரும் செல்வந்தனாக போகிறேன் என்றோ, என் உடல் முழுமையாக குணமடைந்து விட்டது என்றோ சொன்னால் உங்கள் தர்க்க மனம் உடனே முளைத்து வந்து, உன்னிடம் பணமே இல்லையே, நீ இன்னும் நோயோடுதானே இருக்கிறாய் என்று உங்களை கேலி செய்யும். இந்த தர்க்க மனம்தான் உங்கள் ஆசைகளை ஆழ்மனதிற்குள் செல்ல விடாமல் தடுக்கும் மாபெரும் சுவர். ஆனால் ஆல்பா நிலையில் இந்த தர்க்க மனம் முழுமையாக தூங்கிவிடுகிறது. அகங்காரம் செயலிழந்து விடுகிறது. அங்கே நீங்கள் எந்த விதையை விதைத்தாலும் அதை ஆழ்மனம் எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்கத் தொடங்கிவிடும். பகுதி 3, ஆல்பா பயிற்சி. சரி, இப்போது அந்த ரகசிய பயிற்சிக்கு வருவோம். சரியான நிலை, அமைதியான ஒரு இடத்தில் சப்பனமிட்டோ அல்லது நாற்காலியிலோ நிமிர்ந்து அமருங்கள். முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். உங்கள் கைகளை மடியில் தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். சாம்பவி முத்திரையின் ரகசியம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிய கண்களுக்கு உள்ளேயே உங்கள் கருவிழிகளை மட்டும் லேசாக மேல் நோக்கி சுமார் 20 டிகிரி கோணத்தில் உயர்த்தி உங்கள் புருவ மத்தியில் அல்லது நெற்றிக் கண்ணில் கவனத்தை குவியுங்கள். இப்படி பார்வையை மேல் நோக்கி வைக்கும்போது மூளை இயற்கையாகவே ஆல்பா அலைகளை உற்பத்தி செய்ய நிர்பந்திக்கப்படுகிறது என்பது நரம்பியல் அறிவியல் நிரூபித்த மாபெரும் ரகசியம். அரைக்கண் தியான ரகசியம். கண்களை முழுமையாக மூடினால் உங்களுக்கு தூக்கம் வருகிறதா அல்லது மனம் சுலபமாக வேறு சிந்தனைகளுக்கு தாவுகிறதா? அப்படியானால் அர்த்த நிமீலித திருஷ்டி என்ற அரைக்கண் பார்வை தியானத்தை பயன்படுத்துங்கள். கண்களை முழுமையாக மூடாமல் பாதி மட்டும் திறந்த நிலையில் உங்கள் மூக்கின் நுனியையோ அல்லது தரையில் சில அடி தூரத்தையோ வெறிக்காமல் இலகுவாக பாருங்கள். இது பார்வை வழியே மூளைக்குச் செல்லும் தேவையற்ற தகவல்களை தடுத்து அதே சமயம் உங்களை தூங்க விடாமல் மிகச் சரியான ஆல்பா விழிப்புணர்விலேயே நங்கூரமிட்டு வைத்திருக்கும் மாபெரும் தந்திரம். முக்கிய குறிப்பு, இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த 2 பயிற்சிகளையும் செய்ய வேண்டுமா என்று தேவையில்லை. கண்களை மூடிச் செய்யும் சாம்பவி முத்திரை அல்லது கண்களை திறந்து செய்யும் அரைக்கண் தியானம், இந்த 2இல் உங்களின் உடலுக்கும் மனதுக்கும் எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பார்வையோடு இணைந்து இப்போது நாம் பார்க்கப் போகும் மூச்சு மற்றும் எண்களின் பயிற்சியை செய்தால் போதுமானது. எண்களின் இரக்கம். இப்போது உங்கள் மூச்சின் மீது கவனத்தை வையுங்கள்.
மிக ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மிக மெதுவாக வெளியேற்றுங்கள். மூச்சை வெளியேற்றும் பொழுது மனதிற்குள் 10 என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் உடல் தளர்வதை உணருங்கள். மீண்டும் மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றும் போது 9. இப்படி 10 தொடங்கி 1 வரை எண்ணுங்கள். ஒவ்வொரு முறை எண்ணும் போதும் நீங்கள் ஒரு ஆழமான அமைதியான நனவிலி நிலைக்கு இறங்குவதை முழுமையாக உணருங்கள். 1 என்று எண்ணி முடித்ததும் உங்கள் உடலின் எடையே உங்களுக்கு தெரியாது. அதுதான் மூளையின் இரைச்சலற்ற தூய ஆல்பா நிலை. பகுதி 4, சங்கல்பம் என்னும் பிரபஞ்ச விதை. ஆல்பா நிலையை அடைந்து விட்டீர்கள். இப்போது உங்களின் இலக்கை எப்படி விதைப்பது? இங்கேதான் பலரும் தவறு செய்கிறார்கள். ஆழ்மனதிற்கு தமிழ், ஆங்கிலம் போன்ற மொழிகள் தெரியாது. அதற்கு தெரிந்த ஒரே மொழி உணர்ச்சிகள் கலந்த காட்சி படிமங்கள் மட்டுமே. நிகழ்கால உணர்வு. நீங்கள் எதை ஈர்க்க விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே நடந்துவிட்டதாக காட்சிப்படுத்துங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய வேலையை ஈர்க்க விரும்பினால், எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்கக்கூடாது. அது பற்றாக்குறையை குறிக்கும். மாறாக, அந்த புதிய அலுவலகத்தில் நீங்கள் அமர்ந்து வேலை செய்வதையும் முதல் மாத ஊதியத்தை பெறுவதையும், அப்போது உங்கள் மனதில் தோன்றும் அந்த மாபெரும் மகிழ்ச்சியையும் நன்றியுணர்வையும் அந்த ஆல்பா நிலையில் முழுமையாக காட்சிப்படுத்தி உணருங்கள். உணர்ச்சியே திறவுகோல். காட்சிப்படுத்துதல் என்பது வாகனத்தின் இயந்திரம் என்றால், உணர்ச்சி என்பது அதற்கான எரிபொருள். இந்த இரண்டும் இணையும்போது உங்களின் சங்கல்பம் ஒரு மாபெரும் மின்காந்த அலையாக மாறி பிரபஞ்சத்தில் பாய்கிறது. பகுதி 5, அன்றாட வாழ்வில் அதிர்வலை தியானம். நவீன உலகின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க இந்த பயிற்சியை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இணைப்பது? தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடன் முதல் 5 நிமிடங்கள் உங்கள் மூளை இயற்கையாகவே ஆல்பா மற்றும் தீட்டா நிலையில் இருக்கும். அந்த நேரமே பிரபஞ்சத்தின் மகா வாசல் திறந்திருக்கும் நேரம். கண் விழித்ததும் அலைபேசியை தேடாதீர்கள். படுக்கையிலேயே நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி அல்லது அரைக்கண் தியானத்தில் அமர்ந்து மூச்சை ஆழமாக இழுத்து அந்த 5 நிமிடங்கள் உங்கள் இலக்குகள் நிறைவேறுவது போன்ற காட்சிகளை மட்டும் மனத்திரையில் ஓடவிடுங்கள். அந்த மகிழ்ச்சியை உணருங்கள். பின்னர் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள். உங்கள் நாளின் ஓட்டமே ஒரு மாயஜாலம் போல மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். முடிவுரை: நதிகளும் கடலும், தியானமும் அறிவியலும். அன்பர்களே, ஒரு மாபெரும் உண்மையை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பல நதிகள் வெவ்வேறு திசைகளிலிருந்து வெவ்வேறு பெயர்களோடு பாய்ந்து வந்தாலும் அவை அனைத்தும் இறுதியில் கலப்பது ஒரே மாபெரும் கடலில்தான். அதைப் போலத்தான் தியானமும். நீங்கள் விபாசனா செய்தாலும், வாசி யோகம் செய்தாலும், ஜென் தியானம் செய்தாலும் அல்லது வெறுமனே மூச்சை கவனித்தாலும், அனைத்து உண்மையான தியான முறைகளும் உங்களை கொண்டு சேர்க்கும் இடம் அந்த ஒரே மகாசக்திதான். எல்லா தியானங்களுக்கும் ஒரே சக்திதான் உள்ளது. அந்த மகாசக்தியை, அந்த பேரமைதியை இன்றைய நவீன அறிவியல் சாதாரண மனிதர்களும் எளிதாக புரிந்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு பெயர்தான் ஆல்பா நிலை. நவீன நரம்பியல் அறிவியல் வியக்கும் 8 முதல் 13 ஹெர்ட்ஸ் வரையிலான ஆல்பா மூளை அலைகளும் பதஞ்சலி முனிவர் காட்டிய தியான நிலை சூட்சுமமும் ஒன்றேதான். உங்களின் பகுத்தறியும் தர்க்க மனதை தாண்டி ஆழ்மனம் என்னும் பிரபஞ்ச கணினியை தொடர்பு கொள்ளும் மாபெரும் உயிரியல் மற்றும் ஆன்மீக பாலமே இந்த நிலை. ஷூமன் அதிர்வெண்ணோடு ஒத்திசையும் இந்த நிலையில் தழும்பிய உணர்ச்சிகளோடு நீங்கள் விதைக்கும் எந்த சங்கல்பமும் குவாண்டம் தளத்தில் உடனடியாக ஈர்க்கப்பட்டு உண்மையாக மாறுகிறது. மூளையின் இரைச்சலை குறைத்து பிரபஞ்ச ஒளியோடு இணையுங்கள். இது வெறும் தியானமல்ல, உங்கள் விதியை நீங்களே எழுதும் மாபெரும் சுதந்திரம். இந்த மவுஸ்ட் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆழ்மன ரகசிய பயிற்சி உங்களுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? உங்கள் இலக்கு என்ன என்பதை முழு நம்பிக்கையோடு கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக ரகசியங்கள் அல்லது வேறு ஏதேனும் குறிப்பிட்ட தலைப்புகளை பற்றி நான் பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தயங்காமல் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் விருப்பங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு அடுத்தடுத்த காணொளிகளில் அவற்றை பகிர முயல்வோம். இந்த ஆழமான தத்துவ உண்மைகளை தேட உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி வலை ஒளியோடு இணைந்திருங்கள்.
நன்றி.